Hi guys, welcome to my channel. இந்த வீடியோவில் ஹேண்ட் ஒயிட்னிங் பெர்மனெண்ட்டாக நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கணும். ஸ்க்ரப்புக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். லெமன் பீலில் ஸ்க்ரப் ரெடி பண்ணி வச்சுருந்ததை தொட்டு ரப் பண்ணணும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹேண்ட் ஒயிட்னிங் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஹேண்டை வாஷ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிளென்ஸ் தான். கிளென்ஸ் நம்ம நல்லா ப்ராப்பராக பண்ணணும். ப்ராப்பராக பண்ணலன்னா நம்ம ஹேண்டில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால ஹேண்டில் டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகும். மேஜராக நம்ம ஹேண்ட் பிளாக் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் சன்னில் யூவி ரேடியேஷன் நம்ம ஸ்கின்ல படும்போது நம்மளுக்கு பிளாக் ஆகும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் ஸ்க்ரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை டொமேட்டோ ஸ்லைஸை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும். கொஞ்சம் ஜென்டலாக ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஹார்டாக ஸ்க்ரப் பண்ணுறதுனால சில டேமேஜஸ் ஆகும். ஸோ ஹார்டாக ரப் பண்ணவே கூடாது. கொஞ்சம் ஜென்டலாக ரப் பண்ணணும். இந்த பேக்கை வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டொமேட்டோவில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஸ்கின் ஒயிட்னிங் ஆகும். இந்த மாதிரி ஜென்டலாக ரப் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் ரப் பண்ணாலே போதும். ஃபைனல் ஸ்டெப்பில் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. டூ பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள், 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 2 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமனை இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா திக் பேஸ்ட் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நம்ம இப்போ ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் அண்ட் டர்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே ரிமூவ் ஆகும். நம்ம பார்லருக்கே போகாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணாலே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பேக்கை உங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசிங்க்கு ஆலோவேரா ஜெல் இல்லைனா ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட நம்ம ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.